வணக்கம். முயற்சி மெய் வருத்த கூலி தரும். உண்மை. முயற்சி வேண்டும். முயற்சி அந்த இலக்கை கொண்டு சேர்த்துவிடும். அந்த இலக்குக்கு நம்மை கொண்டு சேர்த்துவிடும். முயற்சி வேண்டும். இப்போ சென்னைக்கு போக நினைக்கிறோம் அப்படின்னு வைத்துக்கொண்டால், ஒன்று பஸ்ஸில் போக வேண்டும், அல்லது ட்ரெயினில் போக வேண்டும், அல்லது விமானத்தில் போக வேண்டும். ஏதாச்சும் ஒரு நிலையில் நாம் அந்த இடத்துக்கு சென்றால்தான் அந்த இடத்தை அடைய முடியும். அப்படிங்கும்போது அந்த முயற்சி வேண்டும். அந்த முயற்சி இருந்தால்தான் நாம் அந்த இலக்கை போய் சென்றடைய முடியும். அந்த முயற்சி வேண்டும். அந்த முயற்சியோடு நமக்கு தொடக்கமும் முடிவும் அந்த ஒரு முயற்சித்தக்கன நிலை கொடுப்பது பிரபஞ்சம்தான். பிரபஞ்சத்தினுடைய தொடர்பில் தான் மற்ற நிகழ்வுகளாக நடக்கிறது. அங்கே சென்னை சென்று நாம் ஒரு காரியத்தை தொடக்கத்திலிருந்து முடிவு வரை இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலினால் நடக்கிறது. ஆனால் முயற்சி நம்முடையது தான். நிச்சயமாக முயற்சி இல்லாமல் அந்த இலக்கு அடைய முடியாது. அந்த இலக்கு போய் சேர முடியாது. ஆனால் முயற்சி வேண்டும். ஆனால் அந்த நம்ம நிலைக்கு தக்கன அந்த ஒரு வழியை உண்டாக்குறது பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல், பிரபஞ்சத்தினுடைய கிருபை. அதை முழுமையாக நாம் அதை உள்வாங்கும் போது தான் தெரியும். அங்கே போய் எத்தனையோ இருக்கலாம். நம்ம முயற்சி போய் கடந்த பின்னாடி எத்தனையோ சந்திப்புகள் இருக்கலாம், கடந்து போக வேண்டியது இருக்கலாம். ஆனால் நம்ம இலக்கை நோக்கி சென்றாலுமே அந்த பலனுக்குரிய நிலை பிரபஞ்சம்தான் நம்மளை தொடர்படுத்துகிறது. அதனால் பிரபஞ்சத்தினுடைய ஐக்கியப்பாடு இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. எதாக இருந்தாலும் சரி, பிறப்பிலிருந்து முடிவு வரை பிரபஞ்சத்தினுடைய ஒளிகளை தான், அந்த பிரபஞ்ச கதிர் நிலைகளை தான் வாழ்ந்து கொள்கிறோம், ஜொலிக்கிறோம், வாழ்கிறோம், இன்புற்று இருக்கிறோம். பிரபஞ்சம் வேண்டும்.